ஹாய் ஃபேமிலி தேர்ஸ்டே மார்னிங் நேற்று நைட்டு ருத்துக்குட்டி கொஞ்சம் ஹெவி ஃபீவர் அதனால பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு வலிச்சிச்சோ இல்லையோ ஃபஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் போடுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஐயோ பையனுக்கு வலிக்குமேன்னு தோணுச்சு. அவனுக்கு மார்னிங் எழுந்தோன்னா இட்லி தான் கொடுத்தேன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பூரி, அதுக்கப்புறம் நைட்டு வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு, மசாலா செஞ்சுருந்தாங்க. யாஷ் குட்டி கண்டிப்பாக ஆற்றுக்கு போகணும், நான் போனால் இப்படி தான் ஸ்விம் பண்ணுவேன், எல்லோரும் நகருங்கன்னு சொல்லி டெமோ காமிச்சிட்டு இருந்தான். பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் 10 ரூபாய் கிஃப்ட் விற்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றும் 5 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் கிளிப்பு, அதுக்கப்புறம் கம்மல்லாம் கிடச்சி அதை வச்சு அவனுக்கு பொண்ணு மாதிரி எல்லாம் அலங்காரம் போட்டிருந்தோம். இன்றைக்கி மீன் எடுக்கிறதா தான் பிளானா, பட் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் குளத்தில் நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தூண்டில் போட்டு எங்களுக்கு மீன் கிடைக்கவே 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வெங்காயம் எல்லாம் வணக்கி ரசம் வச்சிட்டோம். வந்தோடனே எல்லாத்துக்கும் சேர்ந்தே மீனுக்கு பரட்டிடலாம், ஏன்னா நிறைய மீன் இருக்குது, ஒரு ஆளாக பரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தான் அதுக்கெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். எல்லாம் சேர்ந்து இது பண்ணோம். மீன் குழம்பு என்னையவே வைக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, மசாலா நல்லா பிடிச்சிருந்துச்சு, மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.